இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1ல் 7th ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசி 3 செட் கொடுத்துட்டாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஏ செட் என்ன எடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு. த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8. அப்போ 8 விட கம்மியாக உள்ள நேச்சுரல் நம்பருங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1லேருந்து 7 வரை ஏ செட் வரும். பி செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 8. 8 விட கம்மியாக உள்ள ப்ரைம் நம்பர்னால் 1ஆலையும் தன்னாலையும் டிவைட் ஆகிறது என்ன சொல்லுவாங்க, ப்ரைம் நம்பர். அப்போ என்ன வரும், 2 3 5 7. அது சிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பரில் ஈவன் நம்பர் இது ஒன்லி 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2 மட்டும் வரும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை, எழுதுறதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி தேவை. வந்த ஆன்சர் என்ன பண்ணணும், சியோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஏ செட் இன்டர்செக்ஷன் பி எழுதிக்கோங்க. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் மீனிங் என்ன, ரெண்டு செட்லையுமே காமனாக உள்ளது என்ன இருக்குது, 2 3 5 7 காமனாக உள்ளதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியில் என்ன வரும், 2 3 5 7. கண்டுபிடிச்சது சியோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிட்டு 2 3 5 7 இன்டர்செக்ஷன் போட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2. அப்போ கிராஸ் ப்ராடக்ட் போட்டு எப்பயும் போல எழுதிக்கோங்க. எப்படி எழுதிங்க, ஆர்டர் பேரில் 2 2 3 2 5 2 7 2. நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ் என்ன தேவை, ஏ கிராஸ் சி தேவை, பி கிராஸ் சி தேவை. ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஏ செட் போட்டு கிராஸ் ப்ராடக்ட் போட்டு பி சி செட் எழுதிக்கோங்க. ஆர்டர் பேர் எப்பயும் எழுதுங்க. ஆர்டர் பேர் 1 2 வரும், 2 2 வரும், 3 2, அதை ஃபாலோ பண்ணி 4 2 5 2 6 2 7 2. நெக்ஸ்ட் என்ன தேவை, பி கிராஸ் சி தேவை. அப்போ பி செட் போட்டு கிராஸ் ப்ராடக்ட் போட்டு சி செட் எழுதிக்கோங்க. எப்பயும் போல் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க ஆர்டர் பேர் எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன வரும், 2 2 3 2 5 2 7 2. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஏ கிராஸ் சி பி கிராஸ் சி கண்டுபிடிச்சி ரெண்டுக்கு என்ன தேவை, இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லையுமே காமனாக உள்ள எலமெண்ட். காமன் என்ன இருக்குது பாருங்கள், 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 7 2. ரெண்டு செட்லையுமே இருக்கிற எலமெண்ட் எடுத்து எழுதுங்க. அப்போ என்ன வரும், 2 2 3 2 5 2 7 2. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃப்ரம் 1 and 2 என்ன சொல்லிடலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி.